ஒரு குடும்பத்தை அவர்கள் பிரிச்சதால் அந்த குடும்பம் எவ்வளவு நொறுங்கிருச்சுன்னு கற்பனை பண்ணுங்க. அந்த நொறுங்கிய குடும்பத்தின் வேதனைத்தான் இப்போ நரகத்துல அவர்கள் மேல் சூளமாக திரும்பி குத்துது. ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் ராவுரவம். ராவுரவம் நரகத்தின் 3வது கதவு. இங்கே விழுவது பிறருடைய குடும்பத்தை பிரித்து அவர்களின் அமைதியை நாசம் செய்த ஆன்மாக்கள். ஒரு குடும்பத்தை உடைத்த வேதனை அங்கேயே முடியாது. அது ஆன்மாவை பின்தொடரும். நரகத்துக்குள் விழும் தருணத்தில் நிலம் கிழியும் சத்தம், பிரிந்த குடும்பங்களின் அழுகுரல்கள் உன் காதில் கிழிக்கும் அளவுக்கு முழங்கும். இருளிலிருந்து மெதுவாக யமகிங்கர்கள் வரும். அவர்களின் கையில் சூலம். உன் ஆன்மா நடுங்கும். காலில் சக்தி இல்ல. அவர்கள் சூலத்தை இழுக்கும் சத்தமே உன் மூச்சை முட்டும். கருட புராணம் சொல்வது, அவர்கள் ஜீவன்களை சூலத்தில் குத்தி துன்புறுத்துவார்கள். அது உடலுக்கு அல்ல, ஆன்மாவுக்கு குத்தும் வலி. சூலம் உன்னை நோக்கி உயரும் போது நீ பிரித்த குடும்பங்களின் முகங்கள் உன் முன் மினுங்கும். அவர்களின் துயரமே இப்போ உன் தண்டனை. சத்தம் போடினாலும் இருள் உன் குரலை விழுங்கும். 3வது கதவு முடிஞ்சுவிட்டது. நாளை வரும் மகாராவுரவம் இதுவிட 2 மடங்கு கொடூரம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஒரு குடும்பத்தை பிரிப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்று நீங்கள் நம்புறீங்க?